வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட அருள்மிகு ஸ்ரீ சிவசைலநாதர் ஆலயத்தில் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய அருள்மிகு சிவசைலநாதர் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, சமூக ஆர்வலர் விக்கி என்கிற ராஜகணபதி ஆகியோர் கலந்து கொண்டார்கள். இவர்களுக்கு ஆலயத்து நிர்வாகத்தின் சார்பில் பரிவட்டங்கள் கட்டப்பட்டு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. தொடர்ந்து 5000 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி அன்னதானம் பரிமாறி துவக்கி வைத்தனர். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, சமூக சேவகர் விக்கி ஆகியோரும் அன்னதானம் வழங்கினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழுவை சேர்ந்த முதல்வரின் தனி பாதுகாவலர் ஜெயராமன் மற்றும் ஆலய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி காக்கேன்தோப்பு அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் மற்றும் அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனாகிய வேதபுரீஸ்வரர் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி உடனுரை வரதராஜ பெருமாள் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு ஆலயத்து நிர்வாகத்தின் சார்பில் பரிவட்டங்கள் கட்டப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காக்கேன்தோப்பு இளைஞர்கள் சார்பில் ஆள் உயரத்திற்கு சாக்லேட் மாலை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட சுமார் 2000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானத்தை தனது ஏற்பாட்டில் ரவி பாண்டுரங்கன் வழங்கினார். தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு மலர் செடிகளை இலவசமாக வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ரவி பாண்டுரங்கனின் ஆதரவாளர்கள் மற்றும் அரியங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள், பொதுமக்கள், இளைஞர்கள் உடன் இருந்தனர். உடல் ஆரோக்கியம் மற்றும் மன வலிமையை மேம்படுத்தும் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று ஓடினர். புதுச்சேரியில் ஒவ்வொரு ஆண்டும் தாய்நாட்டிற்காகவும் தாய் மண்ணிற்காகவும் பெருமை சேர்க்கும் வகையில் நடத்தப்படும் இந்த மாரத்தான் போட்டியில் மாணவர்களின் உடல் வலிமையும் மன வலிமை மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வகையிலும் மாணவர்கள் எந்த போதை பழக்கத்திற்கும் தீய செயல்களுக்கும் ஆளாகாமல் தடுக்கும் வகையில் மாணவர்களுக்கான விழிப்புணர்வு மாரத்தான் திருக்கனூரில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக NCC அதிகாரிகள் ராஜேஷ்குமார், அசோக், பள்ளியின் தலைவர் அருண், பள்ளியின் நிர்வாக இயக்குநர் திவ்யா ஆகியோர் இந்த மாரத்தான் ஓட்டத்தை துவக்கி வைத்தனர். இதில் புதுச்சேரி, தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து மாணவ மாணவிகள் 6 வயது முதல் 16 வயது வரை உள்ள மாணவர்களுக்கு 3 பிரிவுகளாக நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் 1500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டார்கள். இந்த மாரத்தான் ஓட்டமானது மண்ணாடிப்பட்டில் துவங்கி திருக்கனூரில் முக்கிய சாலைகள் வழியாக சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்றது.
இதில் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தி வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் ரொக்கப்பணம் பரிசுகளாக வழங்கி கௌரவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த உள்துறை அமைச்சர் மாணவர்கள் படிப்பு மட்டுமல்லாமல் இதுபோன்ற விளையாட்டுகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு தங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும், தம் தாய்நாட்டிற்கும் நம் தாய் மண்ணிற்கும் பெருமை சேர்க்கும் வகையில் நீங்கள் செயல்பட வேண்டும் என மாணவர்களை கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி அரசின் வேளாண் துறை சார்பில் 36ஆம் ஆண்டு மலர் காய்கனி கண்காட்சி துவங்கி 3 நாட்கள் தாவரவியல் பூங்காவில் நடைபெற்றது. இதனை துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் துவக்கி வைத்தனர். அங்கு காய்கறி பழங்களால் விநாயகர் சிலைக்கு முதலமைச்சர் கற்பூர ஆரத்தி காண்பித்தார். விழாவில் சபாநாயகர் செல்வம், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். இந்த ஆண்டு கண்காட்சியில் புதிய ரகமாக இம்பேஷன், கைலாடியா, ஃபயர்பால் ஆகியவை உட்பட 30 வகையான மலர்ச்செடி வகைகளில் காண்பவர்களின் மனதை கொள்ளை கொள்ளும் வகையில் 40,000 மலர்ச்செடிகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. பெங்களூரிலிருந்து 10,000 ரோஜா செடிகள் வரவழைக்கப்பட்டுள்ளன. பூக்களால் யானை, மீன், விமானம் என கண்கவர் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. கண்காட்சியில் செடி மற்றும் மரக்கன்றுகள் மானிய விலையில் பொதுமக்களுக்கு விற்பனை செய்யப்பட்டது. புதுச்சேரி வேளாண் துறை சார்பில் நடத்தப்படும் வேளாண் திருவிழா மற்றும் மலர் கண்காட்சியில் புதுச்சேரி கால்நடை பராமரிப்புத்துறை மற்றும் கால்நடை நலத்துறை சார்பில் கால்நடை மற்றும் பறவைகள் கண்காட்சி நடைபெற்றது. இக்கண்காட்சியில் பறவை இனங்களின் அத்தனை வகைகளும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் பலவிதமான பசு மற்றும் காளை மாடுகளின் புடை சிற்பங்கள் காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளது. புடைப்பு சிற்பங்கள் காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் மக்களை கவர்ந்த வண்ணம் உள்ளது. இதை பார்த்து செல்வதற்கும் மக்கள் ஆர்வமாக வந்து சென்றனர். மேலும் இந்த கால்நடை சிற்பங்களில் மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. அதனால் மக்கள் அதனுடன் செல்ஃபி எடுத்து தங்களது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றனர். புதுச்சேரி அரசு வேளாண் துறை நடத்தும் 36வது காய்கனி மலர் கண்காட்சியில் நம்ம புதுச்சேரி அரசோட கால்நடை பராமரிப்பு மற்றும் நலத்துறையும் புதுச்சேரி குருமாம்பட்டில் இயங்கக்கூடிய ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையமும் சேர்ந்து இந்த ஸ்டாலை நம்ம போட்டிருக்கோம். அரசு துறை சார்பாக நமக்கு இந்த ஸ்டாலை ஒதுக்கியிருக்காங்க. இந்த ஸ்டாலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 வகையான கோழி இனங்களை நம்ம காட்சிப்படுத்தியிருக்கோம், ஆடுகளை காட்சிப்படுத்தியிருக்கோம், கோழி குஞ்சுகளை காட்சிப்படுத்தியிருக்கோம். வளர்ப்பு முறைகளை பற்றி வரக்கூடிய மக்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ்க்கு நம்ம எடுத்துரைக்கிறோம். அது போக மாணவர்களோட தொழில் முனைவோர் திட்டத்தை ஊக்கப்படுத்தக்கூடிய என்டர்பிரினர்ஷிப் ட்ரைனிங்கில் அவங்களா உற்பத்தி செஞ்ச நகட்ஸ், சிக்கன் நகட்ஸை காட்சிப்படுத்தியிருக்கோம். பாண்டிச்சேரி மக்களுக்கு கால்நடைகளுக்கு தேவையான சத்துணவு, அதாவது ரிவர் மினரல் மிக்சர், அதை நம்ம இங்கே காட்சிப்படுத்தியிருக்கோம். அதுபோக இருக்கக்கூடிய அனைத்து விதமான உள்நாட்டு மாட்டினங்கள், வெளிநாட்டு மாட்டினங்கள்னு அதையும் காட்சிப்படுத்தியிருக்கோம். அது பொம்மையாக வச்சுருக்கோம், மக்களுக்கு எடுத்துரைக்கிறோம். கால்நடை சம்மந்தப்பட்டமாக இங்கே நிறைய பேர் வராங்க, நிறைய மாணவர்கள் வந்து கேட்குறாங்க கல்லூரியில் எப்படி அட்மிஷன் ஆகிறது, அதை பற்றி விளக்குறோம். வரக்கூடிய ஃபார்மர்கள், விவசாயிகள் எல்லாருக்குமே கால்நடையை பற்றி சிறந்த முறையில் நம்ம எடுத்து காட்டுறோம். கால்நடை பராமரிப்புத்துறையும் நம்ம கல்லூரியும் இணைஞ்சு, பேராசிரியர்கள் குழு எல்லாருமே இணைஞ்சு இந்த ஸ்டாலை நம்ம போட்டு புதுச்சேரி மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் நம்ம இங்கே செஞ்சிட்ருக்கோம். என் பேர் வந்து டாக்டர் வருண், உதவி பேராசிரியராக கால்நடை மருத்துவக் கல்லூரியில் வேலை செய்கிறேன். புதுச்சேரி கல்வித்துறையில் பணியாற்றி வரும் 292 ஒப்பந்த ஆசிரியர்களின் பணி நிரந்தரம் கோரிக்கை நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. கடந்த 10 நாட்களாக பல்வேறு கட்டங்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த ஆசிரியர்கள் இன்று 11வது நாளாகவும் தங்களது போராட்டத்தை தொடர்ந்து நடத்தினர். புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை வளாகத்தில் அமைதியான முறையில் உட்கார்ந்து கொண்டு ஆசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம், பணியாளர் பாதுகாப்பு, வேலை நிலைத்தன்மை என்ற 3 முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் முழக்கமிட்டனர். போராட்டத்தின் உணர்ச்சி மிகுந்த தருணமாக ஆசிரியர்கள் தங்களது குழந்தைகளுடன் பங்கேற்றது அமைந்தது. தாயுடன் வந்த ஒரு சிறுமி, என் அம்மா மிகவும் கஷ்டப்படுறாங்க, அவருக்கு உடனடியாக நிரந்தர வேலை கொடுக்கணும் என்று அரசை நோக்கி மனமுருகிய கோரிக்கை வைத்தது அங்கிருந்தவர்களை நெகிழ்ச்சியடை செய்தது. பல ஆண்டுகளாக கல்வி சேவையில் ஈடுபட்டு வந்தும் நிரந்தர நியமனம் வழங்கப்படாமல் ஒப்பந்த அடிப்படையிலேயே வைத்திருப்பது தங்களது குடும்ப வாழ்க்கையை பாதிக்கிறது என ஆசிரியர்கள் வேதனை தெரிவித்தனர். இந்த போராட்டத்திற்கு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பிலும் ஆதரவு வலுத்து வருகிறது. ஜேசிஎம் உத்தரவின்படி கட்சி நிர்வாகிகள் போராட்ட இடத்துக்கு நேரில் சென்று ஆசிரியர்களை சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை நியாயமானவை என்றும்
அரசு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். ஆசிரியர்களின் பணி நிரந்தரம் தொடர்பான பிரச்சினையை சட்டப்பூர்வ மற்றும் நிர்வாக மட்டங்களில் எடுத்து செல்ல தயாராக உள்ளதாகவும் கட்சி தெரிவித்துள்ளது. போராட்டம் நீடித்து வருவதால் கல்வித்துறை நிர்வாகமும் அரசு அதிகாரிகளும் உடனடி தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. மாணவர்களின் கல்வி செயல்பாடுகள் பாதிக்கப்படாமல் இருக்கவும், ஆசிரியர்களின் நீண்டகால கோரிக்கைக்கு நியாயமான முடிவு எடுக்கவும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். 11வது நாளாகியும் எந்த தெளிவான அறிவிப்பும் வெளியாகாத நிலையில் ஆசிரியர்கள் தங்களது போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்க தீர்மானித்துள்ளனர். புதுச்சேரி கூடப்பாக்கம் கிராமத்தில் பழமையான நிலோத் பாலாம்பிகை உடனுரை அருள்மிகு நிமிலீஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருளிருக்கும் பாலசுப்பிரமணியருக்கு தைப்பூச பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு பாலசுப்பிரமணியருக்கு செடல், வேல், அலகு, காவடி, ஜேசிபி, கார், லாரி போன்ற வாகனங்களை அலகிட்டு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இக்கோவிலில் ஆண்டுதோறும் விதவிதமான வகையில் முருகர் ஜோடிக்கப்பட்டு ஊர்வலமாக அழைத்து செல்வது வழக்கம். விவசாயம் செழிக்க விவசாய முருகர், ஏசி மெக்கானிக் முருகர் என கடந்த ஆண்டுகளில் முருகர் பெருமாள் ஜோடிக்கப்பட்டிருந்தார். இவ்வாண்டு ஜல்லிக்கட்டு முருகர் ஜோடிக்கப்பட்டிருந்தார். பாரம்பரியமிக்க ஜல்லிக்கட்டு போட்டி அனைத்து பகுதிகளில் நடைபெற வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் ஜல்லிக்கட்டு காளையை முருகர் அடக்குவது போன்று ஜோடிக்கப்பட்டு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.